ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க் மேரேஜ் கான்ட்ராக்டோட எபிசோட் 10. ஸோ லாஸ்ட் எபிசோடில் காங்தத்தா எப்படிப்பட்ட கேரக்டர், ஹீரோட அம்மா இறந்ததுக்கு காரணமும் காங்தத்தான் நம்மளுக்கு தெரிய இருந்திருக்கும். ஆனால் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டில் என்ன நினச்சி தான் காட்டுறாங்க. அதாவது காங் ஃபேமிலியில் ஹீரோட ஃபேமிலி தான். ஸோ இப்போ வந்து நோபல் லேடிஸ் எல்லாருமே உட்காந்து மீட்டிங் மாதிரி இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அதில் இருக்கிற ஒரு அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் பதவி உயர்வு மேயராக கிடச்சிருக்கு. ஸோ பாராட்டிட்டு இருக்கிற டைம் கரெக்டாக அதில் ஹீரோட ஸ்டெப் மதரும் இருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சிவில் எக்ஸாம் எழுதுனது, மற்றவங்க 2 பசங்களுமே எழுதலை, என்னத்தான் வசதி இருந்து என்ன பிரயோஜனம், பதவின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஃபேமிலிக்கே நல்லது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள கிண்டல் பண்ணி பேசினோன்னே எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க ஸ்டெப் மதர் என்ன ஸ்டேட்டாக கோவத்தை கொண்டு போய் அவங்க 2வது பசங்க தான் காமிக்காங்க. 2வது பையன் யாருன்னா டேமின் தான். ஸோ டேமினை வந்து இப்போ தான் காட்டுறாங்க இந்த பாஸ்ட் லைஃப்பில். ஸோ டேமினுக்கு வந்து டிராயிங் தான் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் ஹீரோயினுக்கும் டிராயிங் வந்து கொடுத்துருப்பாப்ல. ஸோ இப்போ வந்து நீ என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் ஸ்டேட் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னால் நீ தேவையில்லாததை பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை திட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் டேமினுக்கு அதில் சுத்தமாக இஷ்டமே கிடையாது. ஸோ இதிலேருந்து காங்தத்தை போய் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்லையும் காங்தத்தா இருந்திருக்காங்க. இப்படி டேமின் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்னன்னாலும் பண்ணுவேன், எங்களை வெளியே அனுப்புறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுதுட்டு இருக்காங்க. காங்தத்தா என்னன்னா கையில் இருக்கிற ஒரு டீ கப்பை தூக்கி எறிகிறாங்க. எரிஞ்சோடனே தலையிலேருந்து ரத்தம் வருது. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் சத்தமாக அழுதுட்டு இருப்ப, உன்னால தான் எல்லாம் நடக்குது, நீ ஒழுங்காக இருந்திருந்தா அவங்க 2 பேரும் பாஸ் ஆகிருப்பாங்க ஸ்டேட் எக்ஸாமில். எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, யார் லஞ்சம் குடிப்பியோ வேறு ஆள் செட் பண்ணுவேன்னு தெரியாது, இந்த தடவை கண்டிப்பாக டேமின் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுதாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து மிஸ் மின்னு வந்து ஹீரோட்ட எல்லாம் உண்மையை சொன்னதுமே ஹீரோவால் நம்பவே முடியல. பக்கத்தில் ஹீரோயின் நீங்கள் இங்கே போங்க நாங்கள் நம்பலன்னு சொல்லிட்டு மிஸ் மின்னை திட்டி அனுப்பி வச்சுருந்தாங்க. அடுத்த சீனே இங்கே சாவலை தான் கட்டுறாங்க. சாவல் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இப்போ மிஸ் மின்னோட சாப்டர் முடிய போகுது. ஏன்னா இவங்க ஹீரோ பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது வந்து சாவலால் நம்ப முடியல. ஸோ அதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கா, எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் முடியும், ஏதோ தப்பாக இருக்குன்னு திங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹாங்டி சொல்கிறா, மிஸ்டர் ஹாங்கி அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ தான் மீட் பண்ணாங்க. அப்போ போல வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹீரோ அம்மா இறந்த அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ ஒரு பிரேஸ்லெட் சங்கு டிசைன் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது உங்கள் அம்மாவோட தான், நான் அங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லி கொடுக்கவும், ஆமாம் என்னோட அம்மா தான், அவங்க நினைவா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னொன்று கேட்காங்க, இப்போ ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிருக்கா நம்ம பார்க்கணும், எப்போ ப்ரெசென்ட்டில் வந்து மிஸ் மின் என்னை கொள்ள வந்து தான் நம்ம அப்படியே மாற்றிட்டோம், ஸோ பாஸ்ட்லேயும் அது மாறி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைரியை போய் பார்ப்பாங்க. அந்த டைரியில் எதுவுமே மாறி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம இன்னும் மாற்ற வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம இன்னும் மாற்றாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அவங்க காங்தத்தை தான் மிஸ் மின்னிட்ட போய் சொல்கிறாங்க, எப்போ இங்கேருந்து போகிறேன், நீ சீக்கிரமாக போகிறது தான் உனக்கு நல்லது, ஒரு வேளைக்கு உனக்கு டேமினோட பங்கு வேணும்னா புத்திசாலித்தனமாக நடந்துக்குன்னு சொன்னேன். நீங்கள் டேமினுக்கு பங்குலாம் கொடுப்பீங்களான்னு கேட்டோன்னே, ஏன் கொடுக்க மாட்டேன், அவனும் என் பையனுக்கு பிறந்தது தான், என்ன அவனோட அப்பா மூஞ்ச பண்ணிட்டு அவன் பார்த்ததே கிடையாது, அவனுக்கு அன்புன்னு ஒன்றும் கிடச்சது கிடையாதுன்னு, அது எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னாலையா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த குழந்தை வேணாம், காங்டேயா மட்டும் போது, நீ தான் கேட்கலன்னொன்னே, அதுவும் சரிதான், காங்டேயான்னு நீங்கள் ஆசைப்பட்டு வளர்த்த பையன் உங்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸ் தான், ஆனால் நீ என்னன்னாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கன்னிங்காக பேசிட்டு போனோடனே தாத்தா என்ன இவ சொல்கிறான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ மறுநாள் காலையில் இங்கே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. மிஸ் ஓ வந்து இப்போ ஹீரோயினோட பிராண்டு புதுசாக லான்ச் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ கவனமே இல்லாமல் இருக்காங்க. மிஸ் ஓக்கு ஆச்சரியமாக, ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது ஹீரோ இப்படி இருக்கிறத நினச்சி. ஸோ மிஸ் ஓ வந்து ஸ்டேட்டாக வந்து இங்கே டேமெண்ட்டு தான் கேட்காங்க, ஹீரோ ஏன் டிஸ்டர்பாக இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் திருமணம் இல்லை தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக மிஸ் மின்னோட செக்யூரிட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டேமெண்ட்டை வந்து உண்மையை சொல்லிட்டாங்க போல், அன்றைக்கி ஹீரோட அம்மா டோரை லாக் பண்ணது நான் கிடையாது, காங்தத்தா தான், நான் ஹீரோட்டையும் சொல்லிட்டேன்னு சொன்னேன். சரி இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லாமல், காங்தத்தா ஏன் இருந்தாங்க, நீங்களும் சரி காங்தத்தாவும் சரி மூளை குழம்பி போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு உடனே நான் தான் சொன்னேன், எல்லாம் டைம் பார்த்து சொல்லுவேனே, அதான் இப்போ ஹீரோட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. டைமிங்கா, எல்லாம் இந்த கம்பெனிக்காண்டி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கொஞ்சம் கோவத்தில் கற்றுனோடனே, இந்த கம்பெனி இல்லைனா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மிஸ் மின் கத்துறாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லையா, அப்போ உங்களோட பேசியே வேஸ்ட்டுன்னு சொல்லி அவன் அப்படியே திரும்பி போகையும், கொஞ்சம் நாளைக்கு நீ ஹோட்டலில் ஸ்டே பண்ணி வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்ட உடனே ஹீரோன்னு சரி காங்தான் சரி அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது வரும், ஸோ உனக்கு அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும், அது வரைக்கும் நீ ஹோட்டல்லே ஸ்டே பண்ணு, மீட்டிங் முடிஞ்சு உன்னோட ஷேர் கிடைக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொன்னோன்னே, நீங்கள் உண்மையிலே என்ன எதுக்கு பெற்றீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த எஸ்கேஸ் கம்பெனி உங்கள் கையில் வச்சுக்கிடணும், அதுக்கு நான் உங்களுக்கு தேவைப்படுறேன், அதனால தான் என்ன பெற்றிருக்கீங்க, என் மேலே கேரிங்காக இருக்கிற மாதிரிலாம் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு பேர் தான். அடுத்த சீனில் ஹீரோயினும் கரெக்டாக லிஃப்ட்டில் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக மிஸ் யோகானா வந்து ஏறுற மாதிரி இருக்கா. ஆனால் மிஸ் யோகானா நின்றுதாங்க, இவங்க 2 பேரும் உள்ளே இருந்தோடனே. ஸோ ஹீரோயின் உள்ளே கூப்பிட்ட உடனே போயிருந்தாங்க. உள்ளே போயிட்டு இருக்கிறப்போ உங்களோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் அந்த ஸ்டோரோடது, ஸோ தேங்க்யூ, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தேங்க்யூ சொன்னா. ஸோ ஹீரோ அமைதியாக வரதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் கண்ணை காமிச்சதுன்னே ஹீரோவுமே நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போல சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மிஸ் யோகானா அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு தாத்தாவும் இவளுக்குள்ள டீலிங்கை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க அந்த மேரேஜ் அன்றைக்கி கரெக்டாக அந்த ஃபேக்கல் வராததுக்கும் தாத்தா தான் காரணம், உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் வந்து கான்ட்ராக்டில் தான் நடந்திருக்குன்னு தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையை புட்டுன்னு வச்சுருந்தா நேரம் பார்த்து காங்க தாத்தாவுக்கு எல்லாமே எதிராக கரெக்டாக திரும்புது. ஸோ ஹீரோ உடனே இது ஏன் இப்போ எங்கிட்ட வந்து சொல்தானே,
என்னை ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறவங்கள நான் ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவளை போக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக காங்தாத்தை தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுமே கேட்டுட்டாங்க, எனக்கும் ஹீரோயினுக்கு நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா? அன்றைக்கி எங்கள் அம்மாவோட டோரை லாக் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே காங்தாத்தை ஃபஸ்ட்டு மின் மேலே தான் பழியது போடுற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் குரலை வயசு பேசணுன்னே, ஆமாம் அதுக்கு என்ன, இல்லை என் பையனுக்காண்டி தான் பண்ணேன். உங்கள் அம்மா மட்டும் அப்படி இல்லைன்னா அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருக்காது. இந்நேரத்துக்கு இருந்திருந்தா அவனுக்கு நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் எனக்கு இப்படி நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட மட்டும் அப்படின்னு சொன்னேனே, நீ மறந்துட்டியா என்ன, நீ என்னோட பேரன், நீ உங்கள் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் உனக்கு நான் எல்லாமே தந்திருக்கேனே. அப்படி கிடையாது, நீங்கள் என்னை நரகத்தில் தள்ளியிருக்கீங்க. எங்கள் அம்மா என் கண்ணு முன்னாடி இறந்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் மிஸ் மின்னை தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியும், நான் அதான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நீ மேரேஜ் பண்ணியிருக்கணும், எல்லாம் சரியாக வந்திருக்கும். ஆனால் நீ தேவையில்லாமல் வேறு என்னமோ பண்ணி இப்போ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். லாஸ்ட்டில் நீயும் உங்கள் அப்பா மாதிரி ஃபெயிலியராக தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க ஒரு பொண்ணுக்காண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டவும் பதிலுக்கு ஹீரோ அவளை எதுவுமே சொல்லாங்க, இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது, என்னோட அம்மாவுக்காண்டியே நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவத்தில் பேசவும் பதிலுக்கு தாத்தா என்னென்னா ஹீரோ ஒரு அரை அரைஞ்சிட்டு, பண்ணு உன் இஷ்டப்படி எதுனாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க. ஸோ ஹீரோவும் இங்கே வெளியே வந்துட்டு இருக்கப்போ ஹார்ட்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹீரோயின் வீட்டுக்கு போகாமல் தாத்தா வீட்டு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மிஸ்டர் ஹாங் கூட சேர்ந்து. ஸோ ஹீரோவை பார்த்த உடனே பார்த்து கூட்டு போயிடுவாங்க. இங்கே மிஸ்டர் ஹாங் இங்கே வந்ததுமே சாவல்கிட்ட மேட்ரெல்லாம் சொல்லுவாங்க. சாவல் உடனே நான் எப்போவுமே ஹீரோயினை போய் பார்க்கணும், அவங்களுக்கு சமைச்சு ஏதாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாவல் கிளம்புறான். ஸோ சடனாக மிஸ்டர் ஹாங் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கும் உன்னை மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது மிஸ் மின்னு நினைக்கிறப்போ, ஸோ அது இப்போதைக்கு வேண்டாம், எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாவல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோக்கு வந்து ஹார்ட் பெயின் வந்ததால் டாக்டரை கூப்பிட்டு வச்சு செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, இப்படி 3 மாதத்துக்கு முன்னாடி வர ஒழுங்காக தான் இருந்துச்சு, இப்போ தான் சரியில்லாமல் போயிட்டு, ஸோ அவனை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, முன்னாடி நல்லா தான் இருந்துக்கு, நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லேயே மிஸ் மின் வந்து கூட இந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணாங்க. திடீர்னு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக தாத்தா உள்ள வராப்பில் வந்ததுமே எனக்கு பெரிய கிஃப்டாக தந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னென்னா வந்து ஹீரோட்ட எல்லா உண்மையும் சொன்னது நான், அவன் வளர்ந்துட்டான், கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேனே, நீனும் நிறைய தூரம் போகணும்னு நினைக்கிறேன், உன்ட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்கள்கிட்ட தான் இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு, கண்டிப்பாக ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொல்கிறாப்புல, என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையான்னு கொஞ்சம் கோவத்தில் கேட்டோடனே, ஆனால் உண்மையிலே மிஸ் மின் பயப்படுதாங்க, என்னை நீங்கள் பயமுறுத்த முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் என்ன பண்ணுங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தாவை அவ என்ன பதிலுக்கு மிரட்டுற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. அடுத்த சீன்லேயே எங்கள் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. டாக்டர் சொன்னதே திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ சடனாக முன்னாடி இருக்கிற பூ வாடி ஒன்று விழுது. அது விழுந்ததுமே அதுலேருந்து பட்டர்ஃப்ளை ஒன்று வருது. ஸோ அந்த பட்டர்ஃப்ளையை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. சென்மேங் முன்னாடி போய் நிற்காங்க. ஸோ அப்போ சென்மேங் கேட்காங்க, மிட்டல் ட்ரீயில் உள்ள பூ எப்போ பூக்கும் தெரியுமா, அது 100 நாளைக்கு ஒரு தடவை பூக்கணுன்னே. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 100 நாள் ஆனதும் கரெக்டாக ஒன்றை இருக்கிற அந்த பூ மொத்தமும் வாடி கீழே விழும். லாஸ்ட்டாக அந்த டைம் போர்ட்டல் ஓப்பன் ஆகும், நீ ஜோசன் போவதுக்காண்டி. சரி போகணுன்னா போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, நான் திரும்ப போகலாமா, அது உன்னோட சாய்ஸ் தான், ஒரு வேளைக்கு நீ இங்கே இருந்துட்டானா பாஸ்டில் நடந்த ஹீரோக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஹீரோக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் திங்க் பண்ணாங்க, அப்போ இதுதான் என் விதியான்னு சொல்லி கேட்கவும், இப்போ சென்மேங் சொல்கிறாங்க, நான் ஒருத்தவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், கண்டிப்பாக அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டில் ஜோசனில் வந்து சென்மேங் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ கூட விளையாடுற பசங்க எல்லாரும் இவன் கண்ணு பச்சை கல்லில் இருக்குன்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட தாத்தா தான் கொண்டு போய் அவளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பசங்களையும் விரட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சென்மேங்கிட்ட பேசியிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு வாட்ச் கீழே விழுந்திருக்கும், அந்த வாட்சை எடுத்து கொடுத்துட்டு இது உன்னோட வாட்ச் தானே இந்தான்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. இல்லை வேண்டாம் இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதே மாதிரி மற்ற யாருக்கும் பிரச்சனை இருந்தால் நீ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வாட்சை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இது ஒரு டோக்கனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த வாட்சை சென்மையாக தான் தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இதனால தான் அன்றைக்கி ஹீரோயினை கடத்தி கிணத்துல வீசினதுக்கப்புறம் சென்மையை காப்பாற்றி 2023க்கு டைம் ட்ராவல் செய்ய வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராமிஸ்னால தான். ஸோ இதெல்லாம் இப்போ ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு செஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப்பு தான், ஸோ அது ஒரு பர்சனை காப்பாற்றிருக்கு, ஸோ நான் பண்ணதெல்லாம் ஒன்று டைம் ட்ராவல் செய்ய வச்சு தான், அகைன் நீ போகிறதும் போகாததும் உன் இஷ்டம் தான் சொல்லி ஹீரோயின் கையிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹீரோயின் அதே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஸோ ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ சொல்கிறாங்க ஹீரோட்ட, நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளைக்கு ஹீரோயின் அகைன் ரிட்டர்ன் போகிறதுக்கு பிளான் போட்டாங்க போல் ஜோசனுக்கு. மறுநாள் இங்கே சாவோவில் தான் காட்டுறாங்க. சாவோல் இப்போ பைசா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன், எதுக்குன்னா ஹீரோயினுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போகணும். ஸோ சுத்தமாக
வயசானோடனே என்ன பண்ணேன் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைம் மிஸ்டர் ஹாங்கோட சிஸ்டர் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இன்றைக்கி 2 பார்ட் டைம் ஜாப் இருக்கணுன்னே இப்போ சாவலுக்கு ஐடியா என்னென்னா அவட்ட ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கேட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போகணுன்னு. ஸோ போய் கேட்க, ஆனால் அதுக்கு சொல்ல இது கண்டிப்பாக அண்ணனுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்கன்னொடனே நான் அதை பார்த்துக்கலாம், நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும், ஏதாட்டும் ஒன்று மட்டும் எனக்கு சொல்லு பார்ட் டைம் ஜாப்னோடனே அவள் ஒன்று சொல்லி விடுதா. ஒரு சின்ன ஹோட்டலில் சமையல் தான். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம் நம்ம சாவலோட சமையல் வித்தே. ஸோ அதே அங்கே காட்டினோடனே கூட இருக்க பாட்டிமா ரொம்ப அசந்து போய்தாங்க, நீ இங்கே வேலையை பாரு நல்லா சமைக்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கேற்றாலும் நீங்கள் எனக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் தந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட ஐடியும் ஹெல்த் சர்டிஃபிகேட் மட்டும் காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடினா என்ன, என் ஃபேஸ் ஐடியா அப்படின்னு சொல்ல ஃபேஸை காமிக்கா. அதுக்கு அடுத்த சீனை பார்த்தா வேலையை விட்டு வெளியே வந்துட்டா. ஐடி வேணுமாம்மா, இதெல்லாம் எதுக்கு இங்கே வேணும், நான் இங்கே வேலையே பார்க்க முடியாதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோட அப்பா அம்மா தகனம் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையும் இதை கட் பண்ணி அப்படியே மிஸ் மின்னை தான் கேட்டாங்க. மிஸ் மின் அந்த அசிஸ்டன்ட் என்னான்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு உடனே அவனோட பர்சனல் ரெக்கார்டெல்லாம் எடுத்துப்பாரு, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி இப்போ அந்த அசிஸ்டன்ட் தான் காட்டாங்க. ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துக்கு இவனும் யாரோட தகனமும் பார்க்கறதுக்கு போகிறான். ஸோ ஹீரோயின் அதை நோட் பண்ணிடுவாங்க அவனே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு யாரோன்னு நினச்சிட்டு கண்டுக்கிடாமல் போயிடுவாங்க. இவன் கரெக்டாக அவனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல். ஸோ அதில் கொண்டு போய் அந்த பூங்கத்தை வச்சுட்டு பாஸ்ட் வருது என்னென்னா வந்து அவன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல், சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க போல. அந்த டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பற்றி சொல்கிறான், எல்லாமே சீக்கிரமாக தான் முடிய போகுது, வேணும்னா பாரு எஞ்சி அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவனுமே ஏதோ ஒரு பிளானோட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் இங்கே சாவல் நைட்டம் உட்காந்து தனியாக ஒரு பீர் கேனை வச்சு குடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணணும்னு தெரியாமல். ஸோ ரொம்பவுமே சோகமாக இருக்கா. ஸோ அந்த டைம் கரெக்டாக மிஸ்டர் ஹாங் வந்துடுறாங்க. இங்கே என்ன தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் என்னால் தானே, நான் கேள்விப்பட்டேன் நீ பார்ட் டைம் வேணும்னு என் தங்கச்சிட்ட கேட்டிருந்தியா, வீட்டை விட்டு வெளியே போக போறியா என்னன்னே, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சோகமாக சொல்லுவேன். மாதிரி எதுக்கு தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேனே கொஞ்சம் குரலை வசதி பேசின உடனே, இல்லை நான் எதுக்குமே ஆக மாட்டேன், நான் இப்போ ஹீரோயினுக்குமே என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் சும்மா உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், எனக்குன்னு இருக்கிறது இந்த பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாக பேசினோடனே இங்கே ஹாங்க்கு புரிஞ்சிருது அவள் எதை நினச்சி ஃபீல் பண்ணான உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பீர் பாட்டிலோட மூடியை எடுத்து சாவல் கையில் ரிங்காக மாட்டி விட்டுட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவா. ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இவங்களோட லவ் சீன் வந்து டே பை டே கூட்டிகிட்டே தான் போகுது, அழகாகவும் இருக்குது. அடுத்த சீன்லேயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்னென்னா ஹீரோவை மீட் பண்ண போனால் ஹீரோ வந்து தாத்தாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு தனியாக வந்துட்டு தாத்தா கால் பண்ணி உங்களை நான் தனியாக மீட் பண்ணி பேசணும், நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்க தாத்தா என்னென்னா இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணி அன்றைக்கி நம்ம பேசின மாதிரியே நீ செய்ய வேண்டிய டைம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாட்டு பிளான் போட்டிருப்பாரு போல் ஹீரோயின் ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் மிஸ்டர் ஹாங்கும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ வந்து அந்த மிஸ் மின்னு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன ஆனான்னு தெரியல, அவனை காண்டாக்டே பண்ண முடியல. லாஸ்ட்டாக அந்த போலீஸ் விசாரணை பண்ணதுக்காண்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களாலே அவனை காண்டாக்ட் பண்ண முடியல, அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு பேசிட்டு வரையும் மிஸ் மின் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா அப்படின்னு மிஸ்டர் ஹாங் கேட்கையும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க, புதுசாக எதுவுமே என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணலைன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு பேசிட்டு வரையும் நீங்கள் காங் தாத்தாவை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, நான் ஒன்று மட்டும் ஒன்றையும் சொல்லிக்கிறேன், தப்பு பண்ணது தாத்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள எதிர்த்து நில்லுங்க, என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைனை கிராஸ் பண்ணி பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு வேறு கேட்டுருவாங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி தானே லைனை கிராஸ் பண்ணி பேசுவீங்க செக்யூரிட்டி ஹாங் அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா சொன்னேன் வாங்க போவோம்னு சொன்னால் டேமின் வந்து ஹீரோவை மீட் பண்ணதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க 2 பேர் தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணதுக்கெலாம் இப்போ டேமின் வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோட்ட. நீ எதுக்கு அதுக்குலாம் சாரி கேட்கணும் உடனே, இல்லை அது கேட்க வேண்டியது நான் தான், அதான் நான் கேட்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது உனக்கு பாய்சன் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்களே அந்த மேட்டரை கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாரு, ஏன்னா மிஸ் மின் அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது, அவங்க இது பண்ணியிருக்கவும் மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாத்தாவை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது தெரியல, நான் அதை இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேனே, எது இருந்தாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன், ஸோ ரொம்பலாம் கஷ்டம்லாம் படாத அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனில் இங்கே ஹீரோயின் வந்து தாத்தாவை மீட் பண்ணதுக்காண்டி தான் வீட்டுக்கு போயிருக்காங்களே. ஸோ தாத்தா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஃபாஸ்ட்டில் இந்த ஹீரோயினை சின்ன வயசு ஃபோட்டோவை ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்களாம், அதை தான் இப்போ கொண்டு போய் ஹீரோயினை காட்டுறாங்க. இதில் இருக்கிற பார்க்குறது ஒன்றே மாதிரியே இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறதுல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா காங் தாத்தாவோட சின்ன வயசில் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டிருக்காங்க, இந்த கேலரியை நான் வச்சு பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடியாது, இதை நான் கொண்டு போய் சொசைட்டிக்கு தான் டொனேட் பண்ண போகிறேன்னு உடனே காங் தாத்தா சொல்லியிருக்கப்பல இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதில் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு சொன்னேன், இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோடது கிடையாது, ஸோ இந்த சொசைட்டிக்கு டொனேட் தான் பண்ண போகிறேன், உனக்கு இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு பேராசை,
ஆசை, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் காங் தாத்தா கண்டிப்பாக அதை செய்ய விடாமல் அந்த கேலரி அவர் கைக்குள்ளேயே வச்சுருக்காரு. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படி இங்கே ப்ரெசன்ட்டில் மறுபடியும் ஹீரோயின்கிட்ட இந்த பெயிண்டிங் தான் ரீசன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்ததுலேருந்து என் பையனை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ பார்க்கறதுக்கும் ஹீரோவோட அம்மா மாதிரி தான் இருக்கேன். இங்கே பாரு, இந்த வாட்ச் கூட இதுக்கு முன்னாடி வரை ஓடலை. எப்போ நீங்கள் என்ட்ரானியோ அன்னிலிருந்து தான் வாட்ச் ஓடுதுன்னு சொல்லிட்டு வாட்சையும் காட்டுறாங்க. வாட்ச் நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் இன்னும் அடுத்தவங்க மேலே பழிப்படுத்ததை நிப்பாட்டுங்க. நீங்கள் செஞ்சது தான் தப்பு. நீங்கள் உங்கள் பேரானா நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு? ஆமாம், அவங்களுக்குன்னு இருந்த அன்பு பாசம் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் எல்லாமே போனதுக்கப்புறம். ஆனால் உங்கள் பேராசனால உங்கள் பேரனை நீங்கள் இந்த நிலைமைக்கு மாற்றிருக்கீங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்துல தாத்தா முன்னாடி முட்டி போட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் தாத்தா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. உன்னை இனிமேலும் நான் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டேன், இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே விட்டுட்டு தாத்தா ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆனால் ஹீரோயின் போகிறாங்க. கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணால் திடீர்னு ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு ஆள் ஹீரோயினை கடத்திட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு அந்த வாட்ச் ரிவல்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரியும் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்ட்டில் மேரேஜ் ஆனது, ஹீரோ இறந்தது, ஹீரோயின் இதுக்கு கிணத்துல போட்டதுன்னு அது சடனாக அந்த சீனெல்லாம் காட்டுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஹீரோ வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. ஆனால் ஃபோனை யாருமே அட்டன் பண்ணல. சடனாக வந்து ஹீரோயினை கடத்திட்டு போன ஃபோட்டோவை யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டோன்னே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் அட்டன் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாங்க. அவளை காப்பாற்றணுன்னா சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போ, அவளை கடத்தி வச்சிருக்க இடம் இதான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் எழுதுனே ஹீரோ சடனாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஹீரோயினை நல்லா கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னை யார் இங்கே அனுப்புனது? தாத்தா தானே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி 3 பேர் கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஏதாவது பிளான் போட்டு தப்பிக்கணும் உடனே எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது, ரெஸ்ட் ரூம் போகணும், கொஞ்சம் கையை கலத்தி விடுங்கன்னு சொல்லி ஒரு ட்ராமா நடிக்காங்க. ஸோ அவங்க 3 பேர்த்தில் ஒருத்தன் சரி எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டான் நம்பி கலத்தி விடுவான். ஸோ ஹீரோயினை பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவான் ஒருத்தன் மட்டும். அவனை மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 3 பேருமே பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு வழியாக 3 பேர்த்தையும் டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தால் ஒருத்தன் கையில் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அவங்க கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு இருப்பான். இங்கேருந்து உயிரோட போக மாட்டேன்னு சொல்லி நிறுத்திட்டு தள்ளி விடையும் கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. காரில் வந்து ஹீரோயினை ஹீரோ தான் சேவ் பண்ணுவாங்க. அவங்களும் தப்பிச்சு போயிடுவாங்க. பின்னாடியே போலீஸும் வந்து கூட்டு வந்துருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மிஸ்டர் ஹாங்கும் சாவலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினை இங்கே விட்டுட்டு ஸ்ட்ராங்கிட்ட ஹீரோயினை பார்த்துக்கோ நான் வந்துடுதேன்னு சொல்லிட்டு போவாங்க. எங்கன்னா தாத்தாவை பார்க்கறதுக்காண்டி தனியாக போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்னையோட எல்லாமே முடிஞ்சிடும் எனக்கும் தாத்தாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேருவாப்பில். தாத்தா தான் கண்டாங்க. தாத்தா கரெக்டாக ஒரு ரூமுக்கு போகலையும் மின்னோட அசிஸ்டன்ட் என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கான். தாத்தா பார்த்தானே நீ எப்படி உள்ளே வந்தோன்னு கேட்டேனே. அவன் என்னென்னா எப்படி இருக்குது நீங்கள் பாசமாக வளர்த்த பேரானே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறப்போ அப்படின்னு சொல்லி கேட்கான். ஸோ இது என்னன்னு தெரியல. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயினும் சாவலும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை யாருன்னு தெரில, ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு இப்படி கடத்திருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாவல் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு என்னென்னு புரியல. ஒன்று மிஸ்டர் ஹாங்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், ஏதோ ஒரு அன்னோன் நம்பரில் தான் உங்களை கடத்திருக்காங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு, யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசவையும் ஹீரோயின் சடனாக யோசிக்காங்க. அதே எப்படி பாஸ்ட்டில் இருந்த எல்லா மாதிரியே தான் எல்லோரும் இங்கே இருந்தாங்க. ஏன்ட்ட பாஸ்ட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நடந்துக்கிட்டாங்க. அங்கே என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் தான் மாறிச்சு தவிர கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திங்க் பண்ணுறப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ சென்மி அங்கே சொல்லியிருப்பாங்க ஒரு நாக்டை வந்து சர மாதிரி வர்றதுக்கும் சிக்கலாக போட்டுகிட்டே இருக்கணும்னு. ஸோ ஹீரோயினுக்கு அது ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மிஸ் மின்னோட அசிஸ்டன்ட் தான் அந்த பாய்சனை கொண்டு போய் கொடுத்துருப்பான். அப்புறம் அவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக தாத்தாட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன எப்படி நீ பாசமாக வளர்த்தாங்க அவங்க கூட இல்லாதப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. இவனோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணணும் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் சடனாக அந்த டாக்டர் என்னன்னா காங் தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே அந்த டாக்டர் அங்கே பார்த்து போயிட்டாங்க. இவனும் என்னாச்சுன்னு சொல்லி போய் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது காங் தாத்தாவோட பையனுக்கு சர்ஜரி பண்ணதுக்காண்டி இவனோட ஒய்ஃபுக்கு சர்ஜரி பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ சர்ஜரி லேட்டானதுனால இவனோட ஒய்ஃபு இறந்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் தான் காங் ஃபேமிலியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் தாத்தாட்ட சொன்னேன்னு நான் என் பையனை காப்பாற்றுறதுக்காண்டி தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நீ ஸ்கெடியூல் மாற்றினால தான் என்னோட ஒய்ஃப் இருந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடையும் நான் அதுக்கு தான் பதிலுக்கு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு நான் பைசா கொடுத்தேனே அவங்களும் சரி வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு. ஓ பைசா கொடுத்தா எல்லாம் சரியாயிருந்தா ஒன்றை கொண்டுட்டு நானும் பைசா கொடுத்துருதேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்து தாத்தாவை சேவ் பண்ணுறப்ப ஸோ தாத்தா அப்பவும் சும்மா இல்லாமல் இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் இவன் மிஸ் மின்னு ஹீரோயின் இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏன்ட்டிருந்து ஒன்றை பிரித்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லி பழி தூக்கி ஃபுல்லாக அங்கே போடுதாப்புல. ஹீரோக்கு என்ன பண்ணுவேன்னே புரியலை. இதான் உன்னோட தாத்தா பார்த்தியா பழியெல்லாம் தூக்கி இன்னொருத்தவங்களை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பதிலுக்கு ஹீரோ நீ தானே மிஸ் மின் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்தது, இப்போ ஹீரோயினை கடத்தினது கூட எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ அனுப்புனது நீ தானே சொன்னேனே, நீ ஸ்மார்ட் தான் தெரியும் ஆனால் நான் இதை ஒன்றிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கேன். ஹீரோ அவன் முன்னாடி வந்து மண்டி போடுதாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு புரிஞ்சுட்டு தாத்தா பண்ண தப்பு தான் எல்லாம் வந்து இப்படி நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி நின்னோடனே தாத்தா திட்டிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவன் என்னன்னா கையில் ஒரு பானையை எடுத்து தலையில் அடிக்க போகிறதுக்கு மாதிரி வரான். ஆனால் தாத்தா மேலே அடித்தானா ஹீரோ மேலே அடித்தானான்னு தெரியல. ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுறாப்புல. ஸோ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ சென்மையாங்க சொல்லியிருப்பாங்க, நீ இங்கே ஸ்டே பண்ணானா ஹீரோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அதை திங்க் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது. அந்த 2 எபிசோட் 29th ரிலீஸ் பண்ணணும். இப்போ அவங்க என்னென்னா January 5th தான் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ 2 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ப்ரோமோ வெறித்தனமாக இருக்குது. ஹீரோயின் அகைன் ஜோசன் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி சம்பவத்தை பார்த்துடலாம். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.